நாங்கள் உற்பத்தி சாத்திய விலையில் அந்த கடைசியாக படித்த பகுதிகள் போக இப்போ அடுத்தது நாங்கள் அருமையை பற்றி மாற்று பயன்பாட்டை பற்றி அமையச்செலவுகளை பற்றி கதைக்க போகிறோம். ரைட். இப்போ அருமை என்றால் என்ன? இப்போ வள அருமை இது வளமையாக பேப்பரில் பாஸ் பேப்பரில் பல தடவை வரனேம் எம்சிக்கில் முதலாவதுல 2வது கேள்விக்கு இந்த அருமையோடு சம்மந்தப்படுத்தி வரும். இந்த அருமை என்றால் என்னென்னா உண்மையில் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் கட்டாயம் ஏற்படுற ஒரு பிரச்சனை. அதாவது உலக நாட்டுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை. அது வளர்ச்சியடைந்த நாடாக இருந்தானே வளராத நாடாக இருந்தானே செல்வந்த வரைய எப்படியா இருந்தாலும் எல்லா நாட்டுக்கும் இந்த அருமை இருக்கு. அருமை என்பது ஒரு பொதுவான எண்ணக்கரு. அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்தந்த நாடுகளின் மக்களின் விருப்பங்களோட அந்தந்த நாட்டு வளங்களை ஒப்பிட்டு பார்க்குறது. அவங்க மக்களின் விருப்பத்தோட வளங்களின் அளவை ஒப்பிட்டு பார்த்து விளக்குற ஒரு எண்ணக்கரு தான் அருமை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டவை? மனிதன் விருப்பங்கள் அளவற்றவை. அது ஒரு லிமிட் இல்லை, அது அளவற்ற விருப்பம். அந்த அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் வரையறுக்கு உட்பட்டவை. அதைத்தான் நாங்கள் அருமை என்று சொல்லுவோம். அப்போ மனிதனுடைய அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாத நிலை, மனிதனுடைய அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாத நிலை தான் அருமை. அப்போ வடிவாக்குவானிங்கோ மனிதனுடைய அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கான வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுற நிலை அருமை என்று டெபினிஷன் அமைக்கலாம். சரியா? மனிதனுடைய அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுது. சரியா? அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அருமைன்ற கருத்து உற்பத்திகளில் வலையில் விளக்க அதுக்கு முதல் இன்னொரு சில கருத்துக்கள் சொல்லுவோம். இந்த அருமை என்பது விருப்பத்தோட மனித விருப்பங்களோடு ஒப்பிட்டு தான் விளக்கப்படும். வளங்களையும் மனித விருப்பத்தையும் ஒப்பிட்டு தான் விளக்கலாம். அடுத்தது அருமை ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் ஒப்பிட்டு விளக்கலாம். ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் ஒப்பிட்டு விளக்கலாம். மற்ற அருமையை நீங்கள் சொல்லிக்க பௌதிக ரீதியான அளவை வச்சு விளக்கலாம். அப்போ விளக்க வேண்டியது மனிதனுடைய விருப்பத்தோட வளர்ந்த அளவை ஒப்பிட்டு தான் விளக்கலாம். சரி, அதை விளங்கினீங்கட்டா சரி. இப்போ எக்ஸ் என்பவர் ஒரு பணக்காரன், Y என்பவன் ஏழை. எக்ஸ் என்பவன் மாத வருமானம் 5 லட்சம், Y மாத வருமானம் 10,000. அப்போ முடிவெடுக்கக்கூடாது. எக்ஸுக்கு 5 லட்சம் வருமானம், Yக்கு 10,000 பெறுது தானே. அப்போ Y தான் பிரச்சனைக்குரியாள். வரியவன் அவனுக்கு வளங்கள் அருமையாக இருக்க மட்டும் யோசிக்கக்கூடாது. எக்ஸுக்கு அருமையில் 5 லட்சம் மாத வருமானம் அப்படி பார்க்கல. எக்ஸட்ட போய்க்கக்கூடாது. அவற்ற விருப்பங்கள் என்னென்னா அவற்ற விருப்பத்தை பார்த்தா அவர் 5 லட்சம் வருமானம் உழைச்சாலும் அவற்ற விருப்பம் 15 லட்சம் பொறுமதியான விருப்பமாக இருக்கலாம். சும்மா உதாரணம். ஆனால் 10,000 வருமானம் போடுறவன் அவன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் விருப்பம் அவன் அதை விட கொஞ்சம் மீறி விருப்பம் இருக்கலாம். 5 லட்சம் வந்து அவன் 5 லட்சத்தை மீறி அடுத்த வேண்டாம். அதாவது சைக்கிளில் போனவன் மோட்டைக்கு வேண்டுவான், மோட்டையில் போகிறவன் காரை வேண்டுவான். சரியா? காரில் போனவன் அடுத்த பிக்கப்போ வேண்டுவான். அடுத்தடுத்த கட்டம் போய்கொண்டு இருக்கும். எனவே அவனவன் விருப்பத்தை அவனுக்குரிய வளங்களோடு ஒப்பிட்டு தான் விளக்கலாம். அப்போ முடிவு என்னென்னா மனிதனுடைய அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுதல் அருமை. சரியா? எந்த ஒரு மனிதனுக்கும் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு ஸ்டெப் தாண்ட 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவை நிறைவேற்றப்பட அடுத்ததுக்கு வேறு அடுத்ததுக்கு வேறு அப்படி இந்த மேஸ்லோவின் தேவைப்படை முறையை நீங்கள் பார்க்கலாம். அப்படி கட்டம் கட்டமாக போகிறதால இப்படியோ வளம் அருமையாக தான் இருந்து கொண்டு இருக்கும். அதில் மாற்றக்கிறது இல்லை. சரியா? இந்த அருமையை உற்பத்தி எல்லாம் வலையில் விளக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ உற்பத்தி சாத்திய வலையை கீறி போட்டு இதில் Y உற்பத்தி சும்மா கற்பனை ஆங்கில குறியீட்டாக நான் போடுறேன். நீங்கள் வேறு பொருள் போடலை. எக்ஸ் உற்பத்தி. சரி, இப்போ நாங்கள் இதில் உள்ளுக்கு ஒரு புள்ளியை R2 போடுறோம். இப்போ வெளியில் ஒரு புள்ளியை போடுறோம். இப்படி போடுறோம். ஏழு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு உற்பத்திக்கு சாத்தியமான பிரதேசம், உற்பத்திக்கு சாத்தியமான பிரதேசம், வெளியில் உற்பத்திக்கு சாத்தியம் அற்ற பிரதேசம். அப்போ இல்லை, இது பவுண்டரி எல்லைக்குள்ள உற்பத்தி சாத்திய வலையின்ற பவுண்டரி எல்லைக்குள்ளதான் சாத்தியம். சரி, அதுக்கு வழியில் சாத்தியம் இல்லைத்தான் விளங்குதான். இப்போ உற்பத்தி சாத்திய வலையின்ற பவுண்டரி எல்லைக்குள்ள சாத்தியம். இப்போ நான் போகப்படுத்து கொண்டு இருக்கேன். எந்த வீட்டுக்கு தான் போகப்படுக்கலாம், பக்கத்து வீட்டை போய் போகப்படுக்கலாம். எந்த சாத்தியில் எந்த வீடு இல்லைதான். அப்போ அதான் இந்த பவுண்டரியில் அது வரையறுக்கப்பட்டது வீடு. பக்கத்து வீட்டை இந்த வீடு ஆக்கலாம். அப்போ அந்த பவுண்டரி எல்லைக்குள்ளே நான் சாத்தியம், அதுக்கு வெளியில் போய் ஒன்றும் செய்யலாம். அப்போ அதே மாதிரி இங்கே உள்ளுக்கு இருக்கிற பிரதேசங்களாம் சாத்தியம். கிட்டத்தட்ட ஒரு நாட்டின் வலை என்றா இதுதான் நாடு. வெளியில் அயல் நாடுன்னு யோசிக்கும். சும்மா சிந்திக்கிறாங்க. இதுதான் நாடு. இந்த பழவோட்டுக்கு வெளியில் அயல் நாடு. அது வாய் தானே இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், அது வேறு நாடுன்னு யோசிக்கும். அது சாத்தியம் இல்லை. ஏன்னா குறிப்பிட்ட பொருளாதாரத்துக்குரிய வளைகள் தான் அந்த நாட்டின் எல்லை கடை இருக்கும். அப்படி யோசிக்கும். அதை எழுதக்கூடாது, வழக்கத்துக்காக சொல்லும். சரி, அப்போ இந்த இது உற்பத்திக்கு சாத்தியம், வெளியில் சாத்தியம் இல்லை. இப்படி காட்டி விட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சும்மா ஒரு பெறுமதி போகிறோன்னா 50 இலக்கு, இதில் 100 இலக்குன்னு சொல்லணும். சரி, இப்படி காட்டி போட்டு இதில் 50 இலக்கு பை உற்பத்தியில் 50 இலக்க புதைக்க அதே நேருக்கு இந்த எல்லை பேருங்கோ 100 இலக்க பொருளாகும் இல்லை. பையில் 50 செய்ய இந்த எக்ஸ் உற்பத்தியில் 0.
அதே நேரம் எக்ஸில் 100 சேர்க்க வை உற்பத்தியில் 0 விளங்குதான். அது அருமையின் வெளிப்பாடு தான். அப்போ இந்த பவுண்டரியல்ல 2 பிரிவை தோற்றம் போகிறது. ஆறு உற்பத்திக்கு சாத்தியம், வெளியில உற்பத்திக்கு சாத்தியம் இல்லை. இதான் அருமையின் வெளிப்பாடு. அதுக்கு நீங்க இந்த இல்லண்ட புள்ளியை இணைச்சு காட்டினா இந்த இல்லண்ட புள்ளியில உற்பத்தி நடக்கலாம். ஏனென்றால் 50 100 80 இதான் அருமை. இப்படி ஒரு படத்தை குறிப்பிட்டு முதல் அருமைக்குரிய நோட்ஸ் எழுதுங்கோ, பேருந்து படத்தை கருங்கோ, உள்ளுக்கு உற்பத்திக்கு சாத்தியம் மட்டும் போடுங்கோ, வெளியில உற்பத்திக்கு சாத்தியம் என்று சொல்லுங்கோ. சொல்லி போட்டு நீங்க இந்த புள்ளி அதாவது இங்க 50 இங்க 100 ரெண்டும் ஒருமித்து பெற முடியாத நிலை அருமை. ரைட். அடுத்த மாற்று உபயோகம் உற்பத்தி சாத்திய வளை. சரியா? அது மாற்று பயன்பாடுன்னா உங்களுக்கு தெரியும். அருமையான வளத்தை பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் மாற்று பயன்பாடு என்று சொல்லுவோம். ஒரு வளம் ஒரு தேவைக்கு மட்டும்தான் பயன்பட வேண்டிய பொதுவாக பொருளாதார வளங்களை பொறுத்தளவில் மாற்று பயன்பாட்டுக்கு உட்படுது. வளங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்த உற்பத்தி காரணிகள் எல்லாத்துக்கும் மாற்று பயன்பாடு இருக்குதான். அப்போ நான் இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்கேன், எனக்கு மாற்று பயன்பாடு இல்லையென்று இருக்கு. நான் விவசாயம் செய்வேன். ஆனால் இந்த டைம் படிப்பித்தலை செய்ய அந்த விவசாயத்தை விளக்குறேன். அந்த மாற்று பயன்பாட்டால் நம்ம செலவு வருது. சரியா? அப்போ அப்படியாக்கோ நீங்கள் நான் இப்போ படிப்பிக்க நான் விவசாயம் செய்ய தெரியும். அப்போ இப்போ விவசாயம் செய்யல, ஆனால் விவசாயம் நான் செய்வேன். வேறு ஒரு வேலையும் செய்வேன். நான் மாற்று பயன்பாடு இருக்கு. அப்போ அதே மாதிரி இது நான் ஒரு உழைப்பு. அதே மாதிரி ஒரு நிலத்துக்கு மாற்று பயன்பாடு இருக்குது. நான் நிலத்தில் வாழையை நடக்க வேறு ஒன்றே நடலாம் தான். அதே மாதிரி இன்னொரு 50,000 காசு இருந்தால் அந்த காசை நான் பேங்கில் போடணும் வட்டிக்கு, பங்கு பத்திரத்திலே முதலிடம் தான். அதே நேரம் நான் பல்கலைக்கழக படிப்பு முடித்து வேலை அடைக்கிறேன்னு வைப்போம். வேலை அடைக்க பல்கலைக்கழகத்துக்கு நான் தெரிவி ஏழு எக்ஸாம் பாஸ் பண்ணி பல்கலைக்கழகத்துக்கு என்ன தெரிவு செய்யுது கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி பல்கலைக்கழக தெரிவு கிடைக்குது எனக்கு. பல்கலைக்கழக கற்கைக்காக நான் என்ன ஈடுபடுத்துகிறேன். அந்த டைமில் எனக்கு ஒரு வேலையும் போயிடுது. அப்போ அங்கே ஏதோ ஒன்று எனக்கு மாற்று பயன்பாடு இருக்குதான். அப்போ நிலமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், மூலமாக இருக்கலாம், முயற்சியாக இருக்கலாம், மாற்று பயன்பாடு இருக்கு. அப்போ ஒரு வளம் பல தேவைக்கு பயன்படுற நிலை. அருமையான வளத்தை பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை தான் நாங்கள் மாற்று பயன்பாடுன்னு சொல்லுவோம். அருமையான வளத்தை பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலை மாற்று பயன்பாடு. ஆனால் எல்லாத்தையும் உண்டா செய்யலை. எங்களுக்கு மாற்று பயன்பாடு இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் உண்டா செய்யலாம். உண்டை செய்ய ஒன்றிழக்க வேணும். அதான் அந்த மாற்று பயன்பாட்டால் அமையச்சில வரும். அருமை மாற்று பயன்பாடு என்னங்கிற கூட அமையச்சில வரும் தான். சரி, அப்போ வடிவாக்க வரீங்கோ இந்த மாற்று பயன்பாட்டை உற்பத்தி எல்லாம் வளையில விளக்கேக்க இதில் ஒரு பொருளை போடுறோம் பை உற்பத்தி, இதில் எக்ஸ் உற்பத்தி என்று போடுறோம். சரியா? இதில் ஒரு 1000, இதில் 500. சரியா? இதில் ஏ என்ற ஒரு புள்ளி, இதில் பி என்ற ஒரு புள்ளி. சரியா? அப்போ ஏயிலிருந்து பிக்கு நகரைக்கு இந்த மாற்று பயன்பாட்டை விளக்கலாம். கிட்டத்தட்ட மாற்று பயன்பாடு என்பது வளகோட்டின் பலியான நகர். மாற்று பயன்பாடுனா வளகோட்டின் பலியான நகர். அது மேலே இருந்து கீழே வரலாம், கீழே இருந்து மேலே போகலாம். அப்போ இந்த ஏயிலிருந்து பிக்கு வரைக்கும் பை உற்பத்தி வளம் முழுத்தே எக்ஸுக்கு மாத்திரம். அல்லது இப்படி காட்டினா பியிலிருந்து ஏக்கு போனால் எக்ஸ் உற்பத்தி வளம் முழுத்தே பைக்கு மாத்திரம். அதான் மாற்று பயன்பாடு. சரியா? அப்போ மாற்று பயன்பாடுன்ற கருத்தை உற்பத்தி சாத்திய வளகோட்டின் வழியாக விளக்கலாம். சரி, வளகோட்டின் வழியாக விளக்கலாம். ஏயிலிருந்து பிக்கு நகரும் போது பை உற்பத்தி வளங்கள் முழுவதும் எக்ஸ் உற்பத்திக்காக மாற்றப்பட்டு எக்ஸ் உற்பத்தியில் உச்சமாக 500 இலக்கு புறப்படுகின்றது. 2 கீழே விளக்கத்தை எழுதி விடுவோம். முதல் மாற்று பயன்பாட்டின் நோட்ஸ் எழுதலாம். அருமையான வளமானது பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் மாற்று பயன்பாடு என்று சொல்லலாம். அந்த மாற்று பயன்பாடு அருமையான வளமானது பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் காணப்பட்ட அது மாற்று பயன்பாடு. அந்த மாற்று பயன்பாட்டுக்கு ஒரு படத்தை கீறீங்க. கீறி பொட்டையிலிருந்து வீக்கு நகரும் போது இந்த பை உற்பத்தி இருக்கிற வளம் முழுத்தையும் எக்ஸ் உற்பத்திக்கு மாத்திரம். சரியா? மாறி பியிலிருந்து ஏக்கு போனால் எக்ஸ் உற்பத்தி வளம் முழுத்தையும் பைக்கு மாத்திரம். இதுதான் மாற்று பயன்பாடு. சரியா? ரைட். இப்போ மாற்று அருமை என்ற கருத்து, மாற்று பயன்பாடு என்ற கருத்து ரெண்டும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அமையச்செலவன்று ஒரு எண்ணக்கரு. அதே மாதிரிக்கா கதைப்போம். அமையச்செலவு. இப்போ அமையச்செலவண்டா என்ன? அமையச்செலவண்டா என்ன? அமையச்செலவு இல்லை சந்தர்ப்ப செலவு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ சந்தர்ப்ப செலவண்டா அதாவது இப்போ சோட்டா சும்மா நாங்கள் மொழியில் இப்போ ஒண்டப்புறைக்கேன்னு விளாக்குறோம். அப்படி எழுதுகிறாது, ஈஸியாக விளாங்குறோம். ஒண்டப்புறைக்கேன்னு விளாக்குறோம். எப்படி நோட்ஸ் அமைப்பீங்கன்னு சொன்னால் அருமை மாற்று பயன்பாடு கொண்ட வளத்தை குறிப்பிட்ட ஒரு உற்பத்தியில் ஈடுபடுத்தி சரியா அந்த உற்பத்தியை புறைக்க பல மாற்று தெரிவுகளை இழக்க வேண்டி நேரிடும். குறித்தொரு உற்பத்தியில் பயன்படுத்திக்க பல மாற்று தெரிவுகள் இழக்க வேண்டி நேரிடும். அல்ல பல மாற்று உற்பத்திகள் இழக்க வேண்டி நேரிடும். அந்த பல மாற்று உற்பத்திகளில் மிகச்சிறந்த அடுத்த கட்ட இழப்பத்தான் நாங்கள் அமையச்செலவு சொல்லுவோம். அதாவது அரும மாற்று பயன்பாடு கொண்ட வளம் அதை குறித்தொரு செயற்பாட்டில் ஈடுபடுத்துகிறோம்.
அப்படி ஈடுபடுத்திக்க பல மாற்று தெரிவுகளை இழப்போம். அதில் அடுத்த கட்டம் மிகச்சிறந்த மாற்று தெரிவு இழக்கப்படுது. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்லுவோம். அடுத்த கட்டம் மிகச்சிறந்த இழப்பு தான் என்ன அமையச்செலவு. இப்போ நான் எனக்கு சுமார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது நீங்கள் எழுதினா சுமார் உதாரணம். இப்போ நான் எனக்கு என் அம்மா சம்மந்தம் பேசுகிறான். 30 வயசாச்சு, நான் சம்மந்தம் பேசுகிறேன். நானே எல்லாம் பண்ணி இருக்கிறேன். சும்மா உதாரணம் விளங்க மட்டும் போகிறேன். இது எழுதினா நான் எல்லாம் பண்ணி இருக்கிறேன். அம்மா சம்மந்தம் பேசுகிறேன். அப்போ சம்மந்தம் பேசி போட்டு நான் எல்லாம் பண்ணுறோம் மாத்திரியா. அப்போ சொல்கிறா ரைட் ஓகே, தൻ്റെ சொந்தக்காரரால் அம்மாண்ட வழியாக்கிறால ஏற்பாடு செய்கிறோம். ஓகே நான் சொன்னேன் சரி வேணா நல்லா ஒன்றுவேன். அப்பர் வேறு ஒரு ஆள் ஏற்பாடு செய்கிறேன். அம்மாவோட குழுவை இல்லை, நான் பார்க்குற பொட்டியை தான் கட்டுவாங்க. அம்மா ஒரு பொட்டியை பார்க்குறேன், அப்பர் ஒரு பொட்டியை பார்க்குறேன். அப்போ அப்படி பார்க்க என்ன நடக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், நான் ஏதோ ஒன்றை தானே செய்யணும். அப்போ நான் எல்லாம் ஒன்று யாரெல்லாம் ஒன்று கல்யாணம் கட்டணும். அப்படி கல்யாணம் கட்டிக்க 2 இழப்பு. அம்மா பார்த்த கும்பிளையும் வளர்க்குறேன், அப்பா பார்த்த கும்பிளையும் வளர்க்குறேன். அதில் எது மிகச்சிறந்த இழப்பு அதான் அமைச்சர். இது சும்மா சொன்னேன். அதில் மிகச்சிறந்த இழப்பண்டா அப்போ நான் எப்படி பார்க்குறேன், இந்த சைட் காசு கூட சும்மா சொல்கிறேன். அப்போ அம்மா பார்த்த கும்பிளே தான் காசு, அப்போ தான் அமைச்சிடும். அப்போ 2 பேர் இழந்தால் 2 அமையச்சிடவில்லை. அதில் சிறந்த இழப்பு தான் அமையச்சிடும். சரியா? அதான் விளங்கியாச்சு. இது சும்மா நான் சொன்னான். என்ன நான் ஒரு சொன்ன நோட்ஸ் ஒன்றுக்கு நான் ஒன்றும் கலைக்கல, சும்மா நான் சொன்னான். இது விளங்கட்டு மாட்டு ரைட். அப்போ மிகச்சிறந்த இழப்பு தான் அமையச்சிடும். அரும மாற்று பயன்பாடு கொண்ட வளத்தை குறிப்பிட்ட ஒரு தேவையில் ஈடுபடுத்திக்க அல்ல குறிப்பிட்ட ஒரு உற்பத்தியில் பயன்படுத்திக்க பல மாற்று உற்பத்திகள் இழக்க வேண்டி நேரிடும். அதில் மிகச்சிறந்த மாற்று தெரிவை இழக்கிறது தான் அமையச்சிடும். சரியா? ரைட். அதை உற்பத்தி எல்லா வலையில் விளக்க எப்படி விளக்கலாம் வேண்டாம். இந்த உற்பத்தி சாத்திய வளகோட்டில் உள்ள ஒரு புள்ளியினூடாக இன்னொரு புள்ளிக்கு நகர்வதனூடாக விளக்கலாம். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்வதனூடாக விளக்கலாம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி காட்டலாம். இது Y உற்பத்தி, X உற்பத்தி. ஏயிலிருந்து பிக்கு நகரும் போது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு போய் அமையச்செலவு. இதில் ஒரு புள்ளி, நாங்கள் ஒரு புள்ளி வரதான் போடலாம். இது 50, இது 80, இது 10, 20. சரியா? இதில் நாங்கள் அமையச்செலவை காட்டி போட்டு பை எக்ஸ் ஏயிலிருந்து பிக்கு நகரிக்க எக்ஸை போடுறோம், பையை இழக்கிறோம். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சரிவை நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப கூட நான் சும்மா போடுறேன். அப்போ ஏயிலிருந்து பிக்கு நகரும் போது அலகு அமையச்செலவு, அலகு அமையச்செலவு அதுக்குரிய சமன்பாடு டெல்டா Y ஓவர் டெல்டா எக்ஸ். இது இந்த தமிழ் கருத்து இழக்கப்படும் உற்பத்தியின் கீழ் பெறப்படும் உற்பத்தி. சரி, இழக்கப்படும் உற்பத்தியின் கீழ் பெறப்படும் உற்பத்தி. அப்போ அமையச்செலவை நீங்கள் காணலாம். இவ்வளாத்த இழந்து இவ்வளாத்த பெறுறோம். அப்போ இழப்பு விழா 80க்கும் 50க்கும் இடையில 30 இழப்பு. அப்போ 30ன் கீழ் எவ்வளவு 10. எனவே 3 அலகு. சரியா? 3 அலகு பை. சரியா? 30ன் கீழ் 10 என்று சொல்லி சொன்னா சரியா? நான் இங்கே போடுறேன். ஏயிலிருந்து பிக்கு நகரிக்க இழக்கப்படும் உற்பத்தியின் கீழ் பெறப்படும் உற்பத்தி. சரியா? இதை நாங்கள் டெல்டா Y ஓவர் டெல்டா எக்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? இந்தியால நாங்கள் டெல்டா வைக்கு பதிலாக நீங்கள் பார்க்கலாம். டெல்டா வை என்ற கருத்துக்கு பதிலாக எவ்வளோ 30, டெல்டா எக்ஸ் என்ற கருத்துக்கு பதிலாக 10. சரியா? அப்போ எவ்வளோ வரும் 3y. ஏனென்றால் ஏயிலிருந்து பிக்கு நகரிக்க எக்ஸை தானே வர்றோம். அப்போ இது எக்ஸின் அமையச்செலவு, ஓரலகு எக்ஸின் அமையச்செலவு. சரியா? அப்போ ஓரலகு எக்ஸின் அமையச்செலவு என்பது ஏயிலிருந்து பிக்கு நகரிக்க விளங்குது. ஏயிலிருந்து பிக்கு போயிட்டு இழக்கப்படும் உற்பத்தி இவ்வளவு கையில் 80க்கும் 50க்கும் இடையில் இழந்து பெறப்படும் உற்பத்தி 10க்கும் 20க்கும் இடையில். அப்போ இழப்பு 30, பெறப்படுற 10, ஆவே 3 பை. இது அர்த்தம் என்னென்றால் ஓரலகு எக்ஸ் உற்பத்திக்கான இழப்பு 3 பை. இப்படி நாங்கள் ஒரு புள்ளியுரம் போட்டு விட்டா சரி. அப்போ அமையச்செலவுக்கு இப்படி நீங்கள் விளக்க முதல் அமையச்செலவு என்ன எழுதுங்கோ. எப்படி எழுதுவீங்க? அருமை மாற்று பயன்பாடு கொண்ட வளத்தை குறிப்பிட்டொரு தெரிவில் ஈடுபடுத்தும் போது பல்வேறுபட்ட மாற்று தெரிவுகளை இழக்க வேண்டி நேரிடும். அல்லது குறித்த ஒரு உற்பத்தியில் ஈடுபடுத்தும் போது பல மாற்று தெரிவுகளை இழக்க வேண்டி நேரிடும். அதில் மிகச்சிறந்த மாற்று தெரிவை இழத்தல் அமையச்செலவு. மிகச்சிறந்த மாற்று தெரிவு இழத்தல் அமையச்செலவு எழுதி விடுவோம். பேருந்து படத்தில் காட்டக்கு முதல் சொல்லுங்க. உற்பத்தி சாத்திய வளகோட்டில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்வதனூடாக விளக்கலாம் என்று சொல்லுவோம். சொல்லி போட்டு படத்தை கீறும். கீறி இதில் கைப்பொருள் எக்ஸ் பொருள் வேறு பொருளும் போடலாம். இடையில நீங்கள் 2 புள்ளியை போட்டு இதை இழந்து இதை பெறணும் என்று காட்டிட்டு அமையச்செலவுக்குரிய சமன்பாடு இழக்கப்படும் உற்பத்தியின் கீழ் பெறப்படும் உற்பத்தி, இழப்பின் கீழ் பெறப்படும் டெல்டா Y ஓவர் டெல்டா எக்ஸ். அது உண்மையிலே சரிவுதான்.
உற்பத்தி சாத்திய வள ஓட்டின் சரிவு தான் அமைய செலவு. மேட்ஸில் சரிவுன்னு சொல்கிற பொருளில் அமைய செலவு. ரைட், ஓகே.